சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புயல் அனர்த்தத்திலிருந்து இலங்கையை கட்டியெழுப்புவதே அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. கடற்படையினரின் பணிகளுக்கும் பாராட்டு. ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரும் மனோ கணேசன். மலையக மக்கள் தொடர்பில் ஆராய திட்டம். நாட்டை கட்டியெழுப்பும் செயற்திட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க தயார் என்கிறார் நாமல். திருகோணமலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, 4 இளைஞர்கள் கைது. பத்தளையில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர். குஷ் போதைப்பொருள் மீட்பு. ஆஸ்திரேலிய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. துப்பாக்கிதாரிகள் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். டிட்பா புயல் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீதான ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் மற்றும் சவாலை எதிர்கொண்டு ஓடிப்போவதோ அல்லது அதிர்ச்சியில் வாழ்வதோ தமது பொறுப்பு அல்ல என்றும், தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே அனைவரின் பொறுப்பு எனவும் அவர் கூறினார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் கலந்து கொண்டு இதனை கூறியுள்ளார். டிட்பா புயல் அனர்த்தத்தின் போது ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட பங்களிப்பு மகத்தானது எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக கலாஓயா அருகே பேருந்தில் சிக்கிய 69 பயணிகளின் உயிர்களை மீட்கும் பணியில் கடற்படையினர் சவால்களுக்கு மத்தியில் பணியாற்றியதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே கடற்படையினர் மிகவும் கௌரவமான மற்றும் தொழில்முறை ராணுவத்தில் நுழைவதாக தெரிவித்தார். அத்துடன் ஒரு நாடாக எதிர்கொள்ளும் முக்கிய சவால் போதைப்பொருள் அச்சுறுத்தல் எனவும், வான்வழி அல்லது கடல் வழியாக போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் போது போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். போதைப்பொருள் வலையமைப்பு வெறும் போதைப்பொருள் வர்த்தகம் மட்டுமல்ல, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் என கூறினார். போதைப்பொருள் கும்பல்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் பணம் உள்ளதுடன் அவர்களிடம் சர்வதேச குற்றவியல் கும்பல்கள் மற்றும் தொடர்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் வலையமைப்பை உடைக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையிலும், காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகள் என்ற வகையிலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக தெரிவித்தார். இலங்கையில் புயல் அனர்த்தம் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்கமைய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் இன்று சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை நாளை முதல் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவெவ தெரிவித்தார். எவ்வாறாயினும் அனர்த்தங்களை எதிர்நோக்கிய 147 பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளும், மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகளும் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை அனர்த்த நிலைமையை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டிட்வா புயலினால் மலையக சமூகம் எதிர்கொண்ட அனர்த்தங்கள் குறித்து கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்குமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரியுள்ளார். இது தொடர்பாக அவர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட இந்த விதிவிலக்கான சவாலான தேசிய நெருக்கடி காலத்தில் ஜனாதிபதியின் தீர்க்கமான தலைமைத்துவத்தை பாராட்டுவதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். புயல் அனர்த்தத்தினால் கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக காணி உரிமை, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பீட்டளவில் குறைந்த மற்றும் சில துறைகளில் எதிர்மறையான மனித அபிவிருத்தி சுட்டன்களை மலையக சமூகம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றது என மனோ கணேசன் தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். இந்த சமூகத்துக்கான மீட்பு மற்றும் விரைவான புனர் நிர்மாண கட்டத்தில் வேறுபட்ட மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட அணுகுமுறை தேவைப்படுகிறது எனவும், எனவே இந்த சூழலில் தனித்துவமான சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒருங்கிணைந்து மற்றும் நிலையான கட்டமைப்பு அவசியம் எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து ஆலோசிக்க மலையக சமூகத்தின் அரசியல் மற்றும் சிவில் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய அவசர சந்திப்புக்கு நேரம் ஒன்றை ஒதுக்கித் தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நெருக்கடி நிலைமையை முகாமைத்துவம் செய்வது எவ்வாறு என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆலோசனை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடும் விடயங்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றளவில் போதுமான நிவாரணம் கிடைக்கவில்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்களுக்கு நிவாரண நிதியும் ஒழுங்காக கிடைக்கவில்லை எனவும், பெரும்பாலானவர்களை அரசாங்கம் கவனத்திற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் குருகுல சனசமூக நிலையத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தனால் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் எதிர்கால பயணங்கள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் தற்போதைய நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் இளைஞர் அணி என முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பெண் ஒருவரை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 4 இளைஞர்களை திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் ஒருவர் 24 வயதுடைய பெண்ணொருவருடன் டிக்டாக் சமூக வலைதளம் மூலமாக தொடர்பாகி நட்பாகியுள்ளார். இந்த நிலையில் இருவரும் சிறிய காட்டுப்பகுதியில் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பாக இளைஞர் தனது நண்பர்களிடம் தெரிவித்த நிலையில் அங்கு சென்ற நண்பர்கள் பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் ஈச்சலம்பெற்று காவல்துறை பிரிவில் உள்ள இலங்கை துறை முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகின்றது. பெண் சம்பூர் வீரமாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நால்வரும் ஈச்சலம்பெற்று காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று திங்கட்கிழமை மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவின் மருத்துவ அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். மருத்துவ அறிக்கை கிடைத்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல செலுத்திச் சென்ற ஜீப் வண்டி மற்றும் ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் காரில் பயணித்த சிறு குழந்தை உட்பட 3 காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. குஷ்ரக போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்திச் சென்ற நபர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் குறித்த போதைப் பொருளை கொள்வனவு செய்து வேறொரு நபர் மூலம் அதனை இலங்கைக்கு அனுப்பி தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பதுடன் இந்த சந்தேக நபர் நாட்டின் பிரதான போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவர் எனவும் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் பல்வேறு நபர்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் பின்னர் நாடு முழுவதும் அந்த போதைப் பொருள் விநியோகத்தை வழிநடத்தி உள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 21,66,80,000 ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி இந்த போதைப் பொருள் அடங்கிய பயணப்பொதியை வேறொரு நபரூடாக இலங்கைக்கு அனுப்பி பின்னர் அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றி கடத்தல்காரரின் வீட்டிற்கு கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த கடத்தல்காரர் நேற்று கைப்பை ஒன்றுடன் தாய்லாந்தில் பாங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு சென்றுள்ளார். இவை அனைத்தையும் கண்காணித்த காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர்
குழுவினர் குறித்த வர்த்தகர் வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த வீட்டில் திறக்கப்படாமல் இருந்த பயண பொதிகளுக்குள் 20 பொதிகளாக தயார் செய்யப்பட்டிருந்த குஷ் ரக போதைப் பொருளை கைப்பற்றியதுடன் அதனுள்ளிருந்து 21 கிலோ 668 கிராம் போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர். இது தவிர கடத்தல்காரரிடமிருந்து 15,19,000 ரூபாய் பெறுமதியான 4,900 அமெரிக்க டாலர்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை மூதூர் 58ஆம் கட்டை பகுதியில் வைத்து கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்படும் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மூதூர் 58ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்து கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்படும் கோடா 353 லிட்டர் உபகரணங்கள் என்பனவற்றுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மகரகம பன்னிப்பிட்டிய ஹை லெவல் வீதியில் ஆபத்தான முறையில் உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டிகளை செலுத்திய 18 இளைஞர்களை மகரகம காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். பண பந்தயத்திற்காக ஆபத்தான முறையில் வாகனங்களை குறித்த இளைஞர்கள் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பயன்படுத்தப்பட்ட 11 உந்துருளிகள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியா ராமநாதபுரம் முள்ளிமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 கிலோ கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கஞ்சா பொதிகளை இலங்கைக்கு கடத்த முற்பட்ட இருவரை இந்திய கடலோர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்தியா ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையூடாக இலங்கைக்கு கஞ்சா, கடல் குதிரை, கடல் அட்டை, சமையல் மஞ்சள், ஐஸ், போதைப் பொருள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முள்ளிமுனை கடற்கரையிலிருந்து படகில் இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருப்பதாக தேவிப்பட்டினம் கடலோர காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முள்ளிமுனை முகத்துவார கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கிருந்து இருவர் தப்பிச் சென்ற நிலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது கஞ்சா பொதிகள் பெற்றப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் இந்திய மதிப்பு 25 லட்சம் ரூபாய் எனவும் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னியின் பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களில் 10 வயதுடைய சிறுமியொருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. சிட்னியின் பொண்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரிகள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரியவந்துள்ளது. அங்கு ஒரு துப்பாக்கிதாரி உயிரிழந்ததுடன் இவ்வாறு உயிரிழந்தவர் 50 வயதுடைய தந்தை எனவும் மகனான 24 வயது இளைஞர் தற்போது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச் சூடு யூதர்களின் கொண்டாட்ட நிகழ்வொன்றின் மீதே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 29க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புயல் அனர்த்தத்திலிருந்து இலங்கையை கட்டியெழுப்புவதே அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. கடற்படையினரின் பணிகளுக்கும் பாராட்டு. ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரும் மனோ கணேசன். மலையக மக்கள் தொடர்பில் ஆராய திட்டம். நாட்டை கட்டியெழுப்பும் செயற்திட்டம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க தயார் என்கிறார் நாமல். திருகோணமலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, 4 இளைஞர்கள் கைது. பத்தளையில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர். குஷ் போதைப்பொருள் மீட்பு. ஆஸ்திரேலிய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. துப்பாக்கிதாரிகள் தொடர்பில் வெளியான தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.